இதே இதுல சார் டிகே சிவகுமார் சொல்றாரு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில முதலமைச்சர் விஜய் இங்க வர வேண்டாம், இன்னொரு முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலமைச்சர் வாராரு, விஜய் வாராருங்கிறதையும் அவர் தான் சொல்றாரு, இப்போ வர வேண்டாங்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன் கர்நாடக காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு இதை எடுக்கிறாங்க, கேம் பண்றாங்க? கர்நாடக அரசுன்னு சொல்லுங்க. கர்நாடக அரசு என்ன சிரிக்கு? இல்ல சார், காங்கிரஸ் ஏங்க கர்நாடக அரசு இங்க தமிழ்நாடு அரசு இங்க கர்நாடக அரசு இந்த விளக்கம் கூட தெரியாம இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிக்காதீங்க. நான் பேசி முடிக்கிற வரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சிவகுமார் இன்னைக்கு கர்நாடக அரசுடைய முதல்வர். அதை முதல் நம்ம புரிஞ்சுக்குவோம். இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் இங்கே இந்த தமிழகத்துடைய முதல்வர். தாவேகா கட்சி என்பதை தூக்கி வச்சிருவோம் ஒரு வாரமாக. இன்றைக்கு அந்த முதல்வர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய தலைவர்களும் அந்த மத்திய அமைச்சர்களும் போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி தேவகவுடாவுடைய கட்சியை சார்ந்த குமாரசாமி கட்சியை சார்ந்தவர்கள் போய் பார்க்குறாங்க. அங்கே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவங்க தான் ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறார்கள், நமக்கு விடக்கூடாதுங்கிறதுல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஒரு முடிவும் போய் பேர் சண்முகம் அவர்கள் யாரை போய் சந்திக்கிறாரு? முதல்வரை சந்திக்கிறாரு. காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சந்தித்து காவிரி விஷயம் பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுவரையும் இதுக்கு போய் பார்க்கல. அதே முதல்வர் வந்து எதிர்க்கட்சி தலைவரையும் அவருடைய தந்தையையும் வந்து அவர் வீட்டில் போய் நேராக பார்க்குறாரு. ஆனால் இவர்கள் போய் இதுக்காக எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் வெளியில் இருந்து தான் அவர்கள் கல்வீசி கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன் சார், பிரச்சனை இத்தனை வருடங்களும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல டிவிகே கவர்மெண்ட், கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஈஸியாக முடிச்சிடலாமா சார்? இவ்வளவு ஈஸியா முடிக்க வேண்டியதுக்கு இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனையை ஏன் உருவாக்குறாங்க? அதனால காங்கிரஸும் பாஜகவும் இந்த விளையாட்டை செய்துன்னு சுமன் கவி சொல்றாரு. ஈஸியா முடிக்கணும் தான் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு முதல்வர் கர்நாடகா போறாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரையும் முடிவாகலை. ஆனா அதை வைத்துக்கொண்டே ஒரு வாரமா அவரை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தணுமோ இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இல்ல சிவகுமார் சொன்னாரு, டிகே சிவகுமார் சொன்னாரு. சார் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப யார் இழிவுபடுத்தினா? டிகே சிவகுமார் தானே சொன்னாரு. டிகே சிவகுமார் என்ன சொன்னாரு? அவரை இழிவுபடுத்தி பேசினாரா? முதலமைச்சருடைய ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. வாராருன்னு அவர் தான் சொல்றாரு, வரலைங்கிறது அவர் தான் சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அதனால இந்த கேமை அவர் தான் நீங்க சொல்லி கொஞ்சம் நீங்க முழுசா முடிங்க, நான் பேசுறேன். சொல்லுங்க சார். இல்ல நீங்க முழுசா முடிங்க தம்பி. தமிழ்நாட்டுல இவ்வளவு பேசுற மாதிரியா என்கிட்ட பேசுங்க. இல்ல சார், கொஞ்சம் என்ன நீங்க பேச விடாம உங்களுக்கு குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் மேலேயோ அல்லது ராகுல் காந்தி மேல தான் குற்றச்சாட்டு நினைக்கிறேன். ஆனா பிரதமர் மோடி என்ன செய்யறாருன்னு கேட்க மாட்டேங்கிறார். அவர் தான் பிரதமர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இதே பிரச்சனை வரும்போது 11 டிஎம்சி அன்னைக்கு பாஜக அரசை விட சொல்லி விட்டார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு வரை செஞ்சிருக்காரா பிரதமர் மோடின்னு சொல்லி இப்ப மோடியை கேட்கணும். அதை விட நடந்தது என்ன? மோடியுடைய அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சம்பந்தமே இல்லாம நாங்க மோடி வந்து கேட்காம கொடுத்துருவோம்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு. அப்ப பாஜக இதுல வந்து மிகப்பெரிய விளையாட்டை விளையாடுது. ஆனா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒழுங்காற்று ஆணையமும் என்ன செய்யுது? கடந்த வாரமும் போய் பேசினாங்க தமிழ்நாடு அரசு சார்பா. 28ஆம் தேதி பேசிக்கிறலாம், அதுக்குள்ள நாங்க கர்நாடகத்துடைய நிலைமை ஆராயிரம் சொல்லி வந்தாங்க. நேற்று 28ஆம் தேதி என்ன சொல்லிட்டாங்க? அப்ப 4.5 டிஎம்சி விடணும், நாள்தோறும் 3500 கனமீட்டரை வந்து விடணும், 15 நாளைக்கு விடணும்னு சொல்லிட்டாங்க. விட்டாங்களா? 28 விடலை, 29 விடலை, 30 விடலை, 15 நாளைக்கு விடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக முதல்வர் போனா நல்லது. நான் கேட்கிறேன், போறாரு, கிடைச்சா நல்லது. இங்கே பேசுறாங்களே, எம்ஜிஆர் போனாரு, காமராஜர் போனாரு, கலைஞர் போனாரு, கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? கிடைச்சா கிடைக்கலாம். என்ன இதுவரையும் சட்ட போராட்டத்தை நம்முடைய முதல்வர் விஜய் விட்டு கொடுத்திருக்காரா? இதுவரையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற விஷயத்தை விட்டு கொடுத்திருக்காரா? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 6 மாசத்துக்கு முன்ன நாம வந்து அந்த தீர்ப்பு என்னாச்சு? தள்ளுபடி பண்ணாங்க திமுக அரசாங்கம் இது. அதனால இது மாதிரி ஏதாவது தவறு இங்க நடந்திருக்கா? சரி, 1974 அன்றைய முதல்வர் கலைஞர் வந்து அந்த புதுப்பிச்சிருக்கணும் ஒப்பந்தத்தை. 1974 போச்சு, அதை புதுப்பிச்சாரா? இந்த மாதிரி கேள்வி. கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி போன்ற அந்த அணைக்கட்டுகளை எம்ஜிஆர் ஆட்சியிலும்
முன்னாள் திமுக ஆட்சியிலும் கட்டப்பட்டது. எல்லாம் இன்னைக்கு தவறு வரை நான் செஞ்சுட்டாங்க என்ன சார். கேட்கிறேன், இத பத்தி பேசுறது நான் என்ன சொல்ல வர்றேன், இல்ல, உங்க தமிழ்நாட்டுக்கு பாயிண்ட்ல இவ்வளவு மோசமான தவறு- ஒரு நிலையை ஏற்படுத்திய அன்றைய திமுக அதிமுக அரசு செஞ்சிருக்கு. அதனால நமக்கு சார், பிரச்சனை. இதேதுல்லா அதே சார். நேரத்துல காமராஜர் சொன்ன மாதிரி இதேதுல்லா சார், ஒண்ணே ஒண்ணு, நீங்க காங்கிரஸ் ஒரே ஒரு கர்நாடகால காமராஜர் சொன்ன மாதிரி ராசி மணல் திட்டம் என்னைக்கு மேகதாதுன்னு 1981 நாங்க அடிக்கல் நாட்டுவோம்னு சொல்லி குண்டுராவ் சொல்லி இன்னைக்கு வரை நடக்கல. துரைமுருகன் அழகா சொல்றாரு, ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. இது திமுக தலைமைக்கு தெரியல. அப்ப காமராஜர் சொன்னாரு ராசி மணல் நம்ம மாநிலத்தில் இருக்கு, மேகதாதுல இருந்து 4 கிலோமீட்டர் தான், இங்க நம்ம அணை கட்டணும், நாம தண்ணீர் வந்து வீணா கடல்ல போய் கலக்காதுன்னு சொல்றாரு. அன்னைக்குல இருந்து அவர் ஆட்சிக்கு பிறகு இந்த திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ ஏதாவது அதுக்கான முடிவு எடுத்தாங்களா, முயற்சி செஞ்சாங்களா? அப்படி இருந்தா எத்தனை டிஎம்சி தண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன பேசுறாங்க, நாளைக்கு நடக்க போறத பேசுவோம். தமிழ்நாடு கலக்க விடுது, தமிழ்நாட்டுடைய தண்ணி நம்ம கொடுத்தா கொஞ்சம் நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசுவோமா? இதுக்கு என்ன காரணம்? எத்தனை தடுப்பணைகளை இந்த 50 ஆண்டுகளாக நாம கட்டி இருக்கோம். இதேதுல்லா சார், நம்ம தடுப்பணைக்குள்ள போக வேண்டாம். 2 மாசத்துக்கு முன்னால வந்த ஒரு முதல்வரை இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். வேண்டாம், அவர் ஒரு முயற்சி, நல்ல அனுபவம் உள்ள முதல்வர், அந்த முயற்சியை பாராட்டுவோம். அந்த முயற்சியில நல்லது நடக்கலாம், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மகாபாரதத்துல ஒரே ஒரு பேச்சுவார்த்தை தான். கிருஷ்ணர் சொன்னாரு, குந்தி தேவி போய் கர்ணரை பாக்குறாங்க, அதன் விளைவு என்னாச்சு, பாண்டவர்கள் வெற்றி பெறாங்க. 2 வரம் தான். அந்த 2 ஒரே ஒரு கேள்வி, இதேதுல்லா சார், ஒரு கேள்விக்கு டைம் தாங்க, சொல்லுங்க, ஒரு கேள்விக்கு டைம் தாங்க. கேளுங்க, கேள்வி எத்தனை கேள்வி கேட்கறீங்களோ அத்தனை பதில் சொல்லுங்க. இப்போ கர்நாடகா மாதிரியே நீங்க பேசுறீங்க சார். ஏன் தமிழ்நாடு மாதிரி நான் பேசல, தமிழ்நாட்டுல உட்கார்ந்து பேசுறேன், நீங்க டெல்லி மாதிரி உட்கார்ந்து பேசுறீங்க, நான் சொல்லலாமா? சரி, என்ன சார் இது? இப்போ டிகே சிவகுமார் உங்களுக்கு ராகுல் காந்தி மேலயோ காங்கிரஸ் மேலயோ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் கர்நாடகம் சுத்த கர்நாடகமா நீங்க பேசுறீங்க. சரி, என் குரலை கேளுங்க சார், என்னுடைய குரலை கேளுங்க. சொல்லுங்க, உங்க குரலை கேட்க வந்தேன். கர்நாடக முதலமைச்சர் தண்ணி கொடுக்கணும், அவரு கொடுக்கல, நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட வேண்டாம், ஆனா அவரே ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு, அவரே அதை முடிச்சு வைக்கிறாரு, அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அது நீங்க கர்நாடக முதல்வரை கூப்பிட்டு கேளுங்க. நான் இப்ப அவர் எந்த கட்சி? ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள விஷயத்தை சார், அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்ல, எந்த கட்சி? காங்கிரஸ் கவர்மெண்ட் தாங்க. நான் இல்லங்க, இல்ல காங்கிரஸ். பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது ஷட்டரை திறந்து விட்டாரா? எடியூரப்பா என்ன செஞ்சாரு? காங்கிரஸ் சொல்லாதீங்க, நீங்க காங்கிரஸ் செய்யாத ஒரு வேலையை எடியூரப்பா செஞ்சாரு. அந்த மேகதாது இடத்துக்கே போய் பூஜை போட்டாரு, தெரியுமா உங்களுக்கு? ஆக நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு பிஜேபி உடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் ஏன் கர்நாடகால பதற்றமான சூழல் இருக்குன்னு டிகே சிவகுமார் சொல்றாரு, ஏன் அப்படி சொல்லணும்? தமிழ்நாட்டுல அதை சொல்லி பதற்றத்தை உருவாக்கணும். பதற்றத்தை யார் உருவாக்குறா தெரியுமா? இங்க டிகே சிவகுமார். விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய தமிழர்களுக்கு அவர் உருவாக்கல, அப்போ இங்க நாம உருவாக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு பக்கம் உருவாக்குறது அவர் வேலை. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாம புத்திசாலித்தனமா யாருமே விஜய் வரல, ஒன்றிணைந்து செய்யறதை விட்டுட்டு கர்நாடகா ஒன்றிணைந்து செய்யறாங்க. நாம ஒன்றிணைந்து செய்யறதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை அழகா வந்து ஒரு முதல் ஆட்சிக்கு வந்த உடனே காவிரி நீர் சம்பந்தமாக ஒரு திருத்தம் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வருது. அதுல ஒரு திருத்தம் வேணும்னு சொல்லி திமுக கேக்குது. பெருந்தன்மையோட முதல்வர் விஜய் ஒத்துக்கிறாரு. அந்த திருத்தத்தை அதிமுக எதுக்குது, அதே மாதிரி பாமக எதுக்குது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மூன்று விதமா இருக்கு. அங்க எதிர்கட்சிகள் ஒன்றா இருக்கு. அது முறையா இது முறையா? இந்த கேள்வி என்னைக்காக கேட்டீங்களா? பாமக என்ன செய்யுது, திமுக சொல்றது, கர்நாடகா திமுக சொல்றது அதிமுக எதுக்குது? தமிழ்நாட்டுல இந்த நண்டு கதை சொல்லுவாங்க, தமிழர்னா நண்டு, இந்த ஒவ்வொரு காலை பிடிச்சி இழுக்கிற கதை இது இங்க இருக்கு. அவர்கள்ட்ட இருக்க ஒற்றுமை நம்மள்ட்ட ஏன் இல்ல? இன்னைக்கு சேர்த்த வாரி இறைக்கிறது. போராடு போகல, உங்களுக்கு என்ன வேலை? உங்களால கரூருக்கு போக தடிக்க முடியுமா? பெங்களூருக்கு போறீங்க சார்? காவிரி தண்ணி வருமா சார்? அது சொல்லுங்க. காவிரி தண்ணி அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா டிகே சிவகுமார்? வரணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்க முடிவு. உச்சநீதிமன்றம் அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒழுங்காற்று வாரியம் சொன்னதை நீங்க செய்யலைன்னு சொன்னா காவிரி ஆணையம் சொல்லுது கொடுக்க மாட்டேன்னு சிவகுமார் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சு உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சார் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் மேல எப்படி சார் கொடுக்க முடியும்? இதையும் தாண்டி இதேதுல்லா சார் கொடுக்கலைனா இதேதுல்லா சார் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் மேல எப்படி தொடுக்கிறது? பாத்துக்குவாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க பேச விடாம தடுக்கிறது மக்களுக்கு தெரியும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்க, அப்ப அவமதிப்பு வழக்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் மேல தொடுக்கணுமா? சொல்லுங்க சார், இப்ப என்ன கேள்வி என்ன கேட்க போறீங்க? உங்க லீடர் தானே டிகே சிவகுமார்? ஒன் ஆஃப் தி லீடர் தானே?
இந்த பாருங்க, ஒன் ஆஃப் த லீடர் தானே எங்களுக்கு உங்களுக்கு. பாருங்க, தமிழ்நாட்டுல எங்களுக்கு தலைவர் மாணிக்கம் தாகூர், DK சிவகுமார் உங்களுக்கு ஒரு லீடரா இல்லையா சார்? தமிழர்களுடைய உரிமை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு இதே இதுல சார் உங்களுடைய இதை என்கிட்ட கேளுங்க. நீங்க ஒரு சீனியாரிட்டியான லீடர், நீங்க சொன்னாலே அவர் விட்டுருவார் சார். ஆமா, நான் சொன்னா விடுவாரு. அதை விட நீங்க ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, நீங்க சிவகுமாருக்கு ஒரு போன் பண்ணி தண்ணியை விட சொல்லுங்க, உடனே விட்டுருவாரு. என்ன சார் இது? மக்கள் என்ன பேர்களா? இல்ல மாணிக்கம் தாக்கூர் சொன்னா அவர் சொன்னா விடுவாரு, இவர் சொன்னா விடுவாரு. ஏற்கனவே சட்டம் விட்டாரா, எடியூரப்பா விட்டாரா, இல்ல குஜராத் தான் விட்டாரா? மாணிக்கம் தாக்கூர் சொன்னா விடுவாங்களா? கிருஷ்ணாவது விட்டாரா? நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி சொன்னா சொல்லுவாங்களா? நான் கேட்கிற கேள்வி, தேர்தல் பணிக்காக இங்க இருந்து சசிகாந்த் செந்தில் போறாரு. என்ன கேள்வி? ஒரு நிமிஷம். என்ன தேர்தல் பணிக்காக நீ என்ன கேள்வி கேட்டீங்க? ராகுல் காந்தி சொன்னா விடுவாரான்னு கேட்டீங்கல்ல, நான் பதில் சொல்லணுமா இல்லையா? உங்கள்ட்ட நியாயம் இருக்கணுமா இல்லையா? நியாயத்தோட அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. சரி, இந்த உடனே சொல்லுங்க. ராகுல் காந்தி பிரதமரா இல்ல, நீங்க அவரை பிரதமராக்குங்க. டாக்டர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி 11 டீம்ஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு ராகுல் காந்தி. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் நீங்க சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப சொல்லுங்க, பிரதமர் மோடி ஏன் சொல்ல செய்யல அப்படின்னு குமார்ட்ட கேட்கலாம். கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்க இருந்து காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் போனாங்க, சசிகாந்த் செந்தில் போனாரு. ஏன் இப்போ காவிரி தண்ணிக்காக போக மாட்டாங்க? அங்க இருந்து இங்கே வந்தாங்க, சிவகுமார் இங்க வந்தாரு. இது தேர்தல் நேரத்துல கட்சி நடத்துற விஷயம். அது கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம். அங்க ஒரு தமிழ்நாட்டு நலனுக்காக போக மாட்டீங்க. பெங்களூர்லயும் திமுக இருந்துச்சு, தமிழ்நாட்டின் நலனுக்காக போக மாட்டீங்க. திமுக இருந்துச்சு. அந்த திமுக காரங்க இங்க உட்கார்ந்துட்டு நீங்க கவிதைன்னு சொல்ல முடியுமா? அப்படி நிமித்திடுவாங்க. எந்த கட்சியா? சீமானுடைய கட்சியா? சசிகாந்த் செந்தில் தானே சார் தமிழ்நாடு மக்கள் இன்று வாக்களித்து ஜெயிக்க வைத்திருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் தானே சார் அங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தேர்தல் பணிகளும் வாரூரும் பார்த்தாங்க. அவர்களும் உங்களுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டா இருந்தாலும் கர்நாடக கம்யூனிஸ்டா தான் சொல்லும், கர்நாடக திமுகவும் தான் சொல்லும். சும்மா அந்த காங்கிரஸ் இந்த செண்டு முடிகிற வேலை எனக்கு சார். அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் வார் ரூம்ல இருந்து நீங்க தான் சர்டிபிகேஷன் கொடுத்தீங்க. ஒரு தண்ணிக்காக இன்னொரு லெட்டர் கூட போடல. உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை கூட கர்நாடகத்துல இருந்தாரு, நான் பிரவுட் கன்னடியன் சொன்னாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரவுட் போனா கோச்சிக்குவாங்க சார். அங்க காங்கிரஸ் ஆட்சி. நான் என்ன கேக்குறேன் சார், அங்க காங்கிரஸ் ஆட்சி. மாணிக்கம் தாக்கூர் சார் எனக்கு ஃப்ரெண்ட் தான். சில விஷயங்கள் போய் சேரும். இன்னைக்கு காவிரி பிரச்சனை என்னங்கறத நான் அப் டு டேட் உள்ளத நான் சொல்றேன். இதே இதுல சார் மாணிக்கம் தாக்கூர் சாரும் எனக்கு நண்பர் தான். சுஷில் குமார் சார் அண்ணாமலை நண்பர் இல்லையா? எல்லாரும் நண்பர்கள் தான். இதே இதுல ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி விவரம் அறிந்தவர் துரைமுருகன் அவர் தெளிவா சொல்றாரு, ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு. ஆனால் அரசியல் பண்ணுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நாம் ஒன்றில், அதுவும் ஒன்று பாமக ஒன்று சொல்லுது, திமுக ஒன்று சொல்லுது, அதிமுக ஒன்று சொல்லுது. ஆனால் அங்கே அப்படி இல்லை, அங்கே எல்லாரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் இங்கே ஒன்றாக இல்லை. இன்னொரு வேண்டுகோள், நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம், அது தவறில்லை. ஆனால் அனைத்து கட்சிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதுதான். ஆக தொடர்ந்து முதல்வர் அவர்கள் 2 கூட்டத்துக்கு ஒழுங்காற்று வாரியத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு 4.5 டிஎம்சி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. அது கொடுக்கலைன்னா நம்ம நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் போவோம். அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மறுக்கிறது என்பது மிக மோசமான விளைவுகளை கர்நாடகாவுக்கு ஏற்படும். அது எந்த அரசாக இருந்தாலும், அது DK சிவகுமாரா இருக்கலாம், எடியூரப்பாவா இருக்கலாம். நாங்க தமிழ்நாட்டுக்காக வேண்டி நாங்கள் நிற்கிறோம். எங்கள் கட்சி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் நிற்கிறோம். நன்றி சார்.